வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாலி. கதைக்குள்ள போலாமா? மும்பை. அந்த பரபரப்பான சாலையில் இரவையும் பகலாக செய்து கொண்டிருந்தது அந்த மின்விளக்குகள். அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் அலைபுரண்டு கொண்டு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் தீபக்கின் கால்கள் மட்டும் ஏனோ ஒருவித நடுக்கத்துடன் அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தது. இல்ல, முடியாது, இனிமேல் என்னால நடக்கவே முடியாது. நான் சோர்ந்துட்டேன். கண்ணு இருட்டாகுது, தலை சுத்துது. கடவுளே, என்ன இது? மயக்கம் வர்ற மாதிரி இருக்கே. ஆமா, முடியல, இனி நிக்க முடியாது என்று அவன் மனது தடுமாறி கொண்டிருக்கும் சமயம் அவன் உடல் தடால் என்று கீழே சாய்ந்தது. அவன் சுய நினைவை இழந்தான். சிறிது நேரங்களே ஆனாலும் வெகு நேரம் கடந்து விட்டதாக தெரிந்த அவனுக்கு மீண்டும் சுய நினைவு லேசாக திரும்பியதாக தெரிந்தது. சிரமப்பட்டு கண்களை திறந்தான். படுத்திருந்த இடம் மெத்தென்றிருந்தது. ஆமா, நாம ரோட்ல தானே விழுந்தோம். ஆனா இது என்ன, ஏதோ வீடு மாதிரி இருக்கு. நம்மள யார் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க? ஆமா, இது எந்த இடம் என்று சுற்றி பார்த்து கொண்டே எழுந்து அமர்ந்தான். ஆ, மெல்ல மெல்ல. எதுக்கு எப்படி சிரமப்படுறீங்க? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஆஹா, யார் இந்த பொண்ணு? கதைங்கள்ல சொல்லுவாங்களே, ரம்பா ஊர்வசின்னு, அதெல்லாம் படிச்சுட்டு அவங்கெல்லாம் இப்படிதான் அழகா இருப்பாங்களான்னு நாம கற்பனை பண்ணமே, அந்த மாதிரி இல்ல இருக்கிறா. அவ முகம் மாதிரியே அவ பேச்சு எவ்வளவு அழகா இருக்கு என்று அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே மெதுவாக எழுந்து அமர்ந்தான் தீபக். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? இது எந்த இடம் என்று தட்டு தடுமாறிக்கொண்டே கேட்ட தீபக்கை பார்த்து புன்னகை செய்தாள் அந்த பெண். அப்பா, எவ்வளவு கேள்வி என்று கையில் அவள் கொண்டு வந்த காப்பியை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கிய தீபக் அவளை பார்த்து கொண்டே அந்த காப்பியை வாங்கினான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீங்க இங்க மும்பைக்கு புதுசா? இல்ல மேடம், நான் இங்க வேலைக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இங்கதான் ஒரு கம்பெனியில அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பேரு தீபக். ஓ அப்படியா? ஆமா மேடம். நான் தமிழ் தானே, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவள் உதட்டில் லேசான புன்னகை. நீங்க கீழே விழும்போது ராதா என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுந்தீங்க, அதுதான். ஓ அப்படியா என்று தலையை குனிந்து கொண்டான் தீபக். ஆமா, அந்த ராதா யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க ரோட்ல மயங்கி விழற அளவுக்கு ஆகிட்டீங்க? இஷ்டம் இருந்தா சொல்லலாம், உங்க பர்சனல்னா வேண்டாம். நீங்க காப்பி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல மேடம், இதுல என்ன இருக்கு? எங்க ஊரு சிதம்பரம் பக்கத்துல ஒரு கிராமம். எங்க அப்பாக்கு விவசாயம் தான் தெரியும். அதுல சரியா வருமானம் பத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னையும் என் தங்கச்சியும் வளர்த்தாரு. என் தங்க பேரு தான் ராதா. அவளை +2 வரைக்கும் தான் அவரால் படிக்க வைக்க முடிஞ்சது. ஆம்பளை பையன் படிச்சு வேலைக்கு எங்கேயாவது போய் நமக்கு கஞ்சி ஊத்துவான், கூட பிறந்தவளையும் கரை சேர்த்துடுவான்னு கடனை உடனே வாங்கி என்னை பிகாம் படிக்க வச்சாரு. நானும் படிச்சேன். ஆனா படிப்புக்கு ஏத்த வேலை எங்கேயும் கிடைக்கல. அங்க இங்கன்னு ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மும்பைல வேலை கிடைச்சதுன்னு போயிருந்தான். அவன் திருவிழாக்கு வந்திருந்தப்ப என் நிலைமைய பார்த்துட்டு அவங்க கம்பெனியில அக்கௌண்டன்ட் வேலை ஒண்ணு வேக்கன்சி இருக்கதாவும், நீ என் கூட வா, நான் உன்னை சேர்த்து விடுறேன்னு கூட்டிட்டு வந்தான். எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நம்ம பையன் இனி மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிடுவான். நம்ம வயிறார சாப்பிடலாம், கடன் எல்லாம் அடைச்சிடலாம், பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலான்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வர்ற வருமானம் என் செலவுக்கே பத்துமான்னு. அதனால நான் பார்ட் டைமா கிடைச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். பணத்தை எப்படி எப்படியோ மிச்சப்படுத்தி எங்க அம்மா அப்பாக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன். பசங்களோட நான் ரூம்ல தங்கிக்கிட்டேன். வாடகையை ஷேர் பண்ணிக்குவோம். சாப்பாட்டும் ஒரு வேலை குறைச்சிக்கிட்டேன். அதுல கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தினேன். அப்படி சேர்த்த பணத்தை நேத்து மொத்தமா தொலைச்சிட்டேன் என்று விம்ம ஆரம்பித்தான் தீபக். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? என் தங்கைக்கு எங்க அப்பா வரன் பார்த்ததா போன்ல சொன்னாரு. நல்ல இடம், பையன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான். நகையெல்லாம் ரொம்ப அவங்க எதிர்பார்க்கலன்னாலும் நம்ம ஏதாவது நம்ம முறைக்கு செய்யணும்பா. அப்புறம் கல்யாண செலவுலாம் கூட இருக்கு. அதனால நீ அனுப்பின பணத்துல நாங்க மிச்சப்படுத்தின பணம் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் இங்க கொஞ்சம் கடனை வாங்கியிருக்கேன், அதுல பாத்துக்கலாம். ஆனா பையன் வீட்டுல தாலி சரடு தங்கத்துல தான் போடுவாங்களாம், அத நாம தான் வாங்கணுமா.
அது வாங்கத்தான் கொஞ்சம் பணம் பத்தல. அதனால நீ அதை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வந்துடுப்பான்னு சொன்னாரு. நானும் எப்படியோ புரட்டி தாலிய வாங்கிட்டேன். தாலி என் பேண்ட் பாக்கெட்ல தான் இருந்தது. முந்தானத்து நான் ஊருக்கு கிளம்ப வேண்டியது. திடீர்னு எங்க மேனேஜர் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு போன்னு சொன்னாரு. நானும் பதட்டத்துல கடகடன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பினேன். ஆட்டோல ஏறி பணம் கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கும் போயிட்டேன். அப்பதான் பார்த்தா என் பேண்ட் பேக்கெட்ல இருந்த அந்த நகைய காணோம். அது சின்ன டப்பா தான். அது பாக்கெட்ல இருந்ததால பணம் எடுக்கும் போது எங்கேயோ மிஸ் ஆகி இருக்கு. ஆனா எங்கன்னு நான் தேடுவேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாளா ஊருக்கும் போக முடியாம பணத்தையும் சமாளிக்க முடியாம இப்படி பைத்தியக்கார மாதிரி சுத்துறேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணம். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எங்க அம்மா அப்பாவும் போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்நேரம் நான் நகைய தொலைச்சிட்டேன்னு எப்படி சொல்றது? அவங்க திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு எங்க போவாங்க? அப்படியே இருந்தாலும் இது அபசகுணம்னு அவங்க பயப்படுவாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட சொல்ல பயமா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் நான் குழப்பத்துல வரும்போது இப்படி ஆகிட்டேன். அட கடவுளே, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுதான் மேடம் தெரியல என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, பவித்ரா, கஸ்டமர் வந்திருக்காங்க, உன் அக்கா கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று ஒரு இளம் பெண் வாசலில் நின்று கூறிவிட்டு சென்றாள். ஆ, வரன்னு சொல்லு என்று அவளிடம் கூறி அனுப்பினாள் அந்த பெண். அப்பொழுதுதான் தீபக்கிற்கு லேசாக சந்தேகம் வந்தது. இது என்ன இடம்? இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. வெளியே மெதுவாக எட்டி பார்த்தான். அழகிய பெண்கள் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். அவர்கள் உடை அலங்காரங்கள் அனைத்தும் தீபக்கிற்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்தியது. மேடம், உங்க பேரு பவித்ராவா? நீங்க இங்க என்று தயங்கியவனை, ஆமா சார், பேருதான் பவித்ரா. ஆனா நான் பவித்திரமானவன்னு சொல்ல முடியாது என்று பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து சென்று தலையில் மல்லிகை பூவை சரி செய்து கொண்டாள். அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த தீபக், மேடம் இருங்க, என்ன பவித்ரானே கூப்பிடலாம் என்றாள் சிரித்து கொண்டு. சரி பவித்ரா, உங்களை பார்த்தா இந்த மாதிரி நான் நினைக்கல. எந்த மாதிரின்னு தைரியமா சொல்லுங்க. ஆமா சார், நான் உடம்ப வியாபாரம் பண்றவதான். ஆனா நாங்க என்ன இந்த தொழிலுக்கு விருப்பப்பட்டா வரும் சொல்லுங்க. உங்களை போலதான் நானும் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. நானும் தமிழ்நாடு தான், கள்ளக்குறிச்சி பக்கம். உங்களுக்காவது படிப்பு இருந்தது, ஆனா எனக்கு அது கூட இல்ல. தோ இருக்காங்களே, இவங்க தான் எங்க அம்மா என்று அங்கு சுவரில் இருந்த ஒரு அழகிய பெண்ணின் போட்டோவிற்கு அருகில் போய் நின்றாள். இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. பாருங்க, போட்டோலயே எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா அந்த அழகே அவங்களுக்கு விரோதி ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்டான் தீபக். ஆமா தீபக், எங்க அம்மா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. சின்ன வயசுலயே வயிற்று பொழப்புக்காக வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். அங்க இருந்த அந்த முதலாளியோட பையனுக்கு எங்க அம்மா மேல காதல் வர அவங்க வயிற்றுல முறையில்லாம நான் வந்துட்டேன். அது அவங்க அப்பாக்கு தெரிய வர அப்புறம் அப்புறம் என்ன, எங்க அம்மாவை வேலைக்கு வேணான்னு துரத்தி விட அந்த அவமானத்துல எங்க தாத்தாவும் பாட்டியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா இல்ல அந்த பெரிய மனுஷன் தனியா நின்று எங்க அம்மாக்கு தாலி கட்டாம ஒரு வீடு எடுத்து கொடுத்து குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் போக்குவரத்து குறைஞ்சது. தாலி இல்லாம எங்க அம்மா 2 குழந்தைக்கு தாயாகிட்டாங்க. எங்க அம்மா போன பாதைய சரியில்லைனாலும் எங்களை நெருப்பாட்டம் வளர்த்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களால முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கு நுரையீரல்ல பாதிப்பு இருந்தது. அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். நானும் என் தங்கையும் வளர்ந்து நின்னுட்டோம். சரி, வீட்டு பொறுப்பை நான் எடுத்துக்கலான்னு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு சொல்லி வச்சேன். அங்க இங்கன்னு ஓடிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு வயிற்றுக்கு ஓரளவுக்கு 10 நாளும் எங்க அம்மா வைத்தியத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருந்தது. அப்பதான் எங்க தூரத்து உறவுக்காரு, நான் மும்பையில தான் வேலை பார்க்கறேன், அங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு வேலைக்கு ஆளு வேணும், நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்ததும் தெரிஞ்சது அவரு சொன்ன வேலை இதுதான்னு. இது தெரிஞ்சு நான் ஊருக்கு போறேன், என்னை வண்டி ஏற்றி விட்டுருங்கன்னு அமக்கலம் பண்ணேன். ஆனா அவர் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என் மனசை மாத்திடுச்சு. ஊருக்கு போய் என்ன பண்ண போற? உனக்கும் படிப்பு இல்ல, உன் அம்மாக்கு வைத்தியம் பார்க்கணும், உன் தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணாலும் மூலதனமா ஏதாவது பணம் தேவை. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு உன்கிட்ட இருக்கிற இந்த மூலதனம் உன் உடம்பு மட்டும்தான்.
அதனால அதை பயன்படுத்தி பொழைச்சிக்க. உங்க அம்மாவை காப்பாத்து. அவங்க கிட்ட நீ இந்த வேலை செய்யறன்னு நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத அப்படின்னு அவரு சொன்ன அந்த விஷயம்தான் என்னை இங்க இருக்க வச்சுது. அப்புறம் எங்க அம்மாக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சேன். எங்க அம்மாக்கு வைத்தியம் பண்ண அவங்க குணாகிட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பொண்ணு மும்பைல நல்ல வேலையில இருக்கிறா, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னை வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் ஏதேதோ சாக்க சொல்லி தப்பிச்சிட்டு இருக்கேன். அவங்களையும் இங்க வர வைக்காம இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் தான் தங்க கல்யாணம் ஆனதும் செஞ்சுக்கிறேன்னு போய் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்படி எத்தனை நாள் நீங்க இருப்பீங்க என்று தீபக் கேட்டதும் அவள் மௌனமாக மேலே பார்த்தாள். அது எனக்கு தெரியாது. என் தங்க கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடணும். அதுக்கான பணம் எல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிட்டேன். ஆனா எங்க அம்மாக்கு தாலி இல்லாம அப்பா பேரு தெரியாம பிறந்த பொண்ணுங்கன்றதால அவ கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. இவ்வளவு அழகான பொண்ணுக்குள்ள இவ்வளவு சோகமா என்று நினைத்து கொண்டு அவளை பார்த்தான் தீபக். சரி தீபக், கொஞ்சம் இருங்க என்று அங்கிருந்த சிறிய பீரோவை திறந்து அதிலிருந்து பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். பவித்ரா, என்ன இது? பணம். உங்க தங்க கல்யாணத்துக்கு தாலி வாங்க வச்சுக்கோங்க. பவித்ரா, என்ன தீபக், இவகிட்ட போய் நாம பணத்தை வாங்குறதான்னு தயங்குறீங்களா? நான் பண்ற தொழில் பாவப்பட்டதுதான். இது அதுல வந்த பணம் தான். ஆனா அதெல்லாம் நகை விக்கிறவனுக்கு தெரியாது என்று லேசாக சிரித்தாள். பவித்ரா, நான் அப்படி சொல்லல. பின்ன இவ உடம்ப விக்கிற கேவலமானவ தானே. அவ கையால நம்ம தங்க கல்யாணத்துக்கு தாலி வாங்குறதான்னு யோசிக்கிறீங்களா? தீபக், இந்த தாலிக்காக எங்க அம்மா பட்ட அவமானம் எனக்கு தெரியும். இதனோட புனிதம் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக நானும் எங்க அம்மாவும் ஏங்கின ஏக்கமும் தெரியும். இது கழுத்துல இல்லனா பொம்பளைங்கள் இந்த சமுதாயத்துல பாக்குற பார்வை என்ன என்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த புனிதமான தாலிய வாங்க என் பணம் உதவும்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ், நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன். அதெல்லாம் சரி கட்ட இந்த ஒரு புண்ணியத்தை என்ன செய்ய விடுங்க என்று கதறினாள் பவித்ரா. பவித்ரா, உங்க பேரு மட்டும் இல்ல, நீங்களும் பவித்திரமானவங்க தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தீபக், என்ன சொல்றீங்க? ஆமா பவித்ரா, எத்தனையோ பேர் மனசுல அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு சுத்துறாங்க. அவங்களுக்கு மத்தியில புனிதமான மனசோட உங்க குடும்பத்துக்காகவும் வயிற்றுக்காகவும் நீங்க பண்ற இந்த தொழில் உங்களை கேவலப்படுத்தாது. அந்த பணத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் என்றான் தீபக். அவனை உற்சாகமாகவும் அதிசயமாகவும் பார்த்த பவித்ரா, தீபக் கொஞ்சம் இருங்க என்று அந்த பணத்தை எடுத்து சென்று அவள் அம்மாவின் போட்டோவிற்கு அருகில் வைத்தாள். அம்மா, நீ ஆசைப்பட்ட தாலி, உனக்கு கிடைக்காத தாலி. ஆனா ஒரு பொண்ணுக்கு இந்த பணம் மூலமா கிடைக்க போகுது. இது அவளுக்கு நிலைச்சிருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணுமா என்று கூறிவிட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து தீபக்கின் கையில் கொடுத்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த தீபக், சரி நான் கிளம்புறேன் பவித்ரா, நான் ஊருக்கு போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன். தீபக், இதுதான் என் போன் நம்பர். நீங்க உங்க ஊருக்கு போனதும் போன் போடுங்க என்று தன் நம்பரை அவனிடம் கொடுத்தாள். ஒரு வாரத்தில் தனது தங்கையின் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. ராதா அவள் கணவனுடன் புறப்பட்டாள். அம்மா அப்பா சந்தோஷத்தில் திணறிக் கொண்டிருந்தனர். சொந்த பந்தங்கள் அனைவரும் தீபக்கை பாராட்டி தள்ளினர். மனது நிறைவானது தீபக்கிற்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் பவித்ரா தான். நான் தப்பு பண்ணிட்டேன். பேருக்காவது அவளை ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கலாம். சே, என்ன முட்டாள்னா. சரி, போனாவது போடலாம் என்று போனை எடுத்தான். ஹலோ பவித்ரா. என்ன தீபக், கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்தது? நல்லபடியா நடந்ததா? ராதா சந்தோஷமா இருக்காளா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் பவித்ரா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஆனா நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரே டென்ஷன். என்னை மன்னிச்சிடுங்க. என்ன தீபக், நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல. சரி, இப்ப என்ன? நீங்க உங்க தங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலனாலும் என் தங்க நிச்சயதார்த்தத்துக்கு நான் உங்களை கூப்பிடுறேன். என்ன சொல்றீங்க? ஆமா தீபக், நாளைக்கு என் தங்கைக்கு நிச்சயதார்த்தம்னு எங்க அம்மா போன் போட்டாங்க. என்ன திடீர்னு? ஆமா தீபக், உங்க தங்க கல்யாணத்துக்கு பணம் கொடுத்த நேரம்தான். எங்க அம்மாவோட தூரத்து சொந்தக்காரங்க வந்து என் தங்கைய பார்த்துட்டு பிடிச்சு போய் கல்யாணத்துக்கு பாக்குவத்துல மாத்திட்டு போயிட்டாங்களாம்.
அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டாங்களாம். என்ன வர சொன்னாங்க. என்னால முடியாது, நான் கல்யாணத்துக்கு வரேன்னு பொய் சொல்லிட்டேன் என்று அவள் கூறும்போது அவள் குரல் கம்மியது. பவித்ரா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போறேன் உங்க ஊருக்கு. உங்க சார்பில் கிட்ட இருந்து நான் எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க அட்ரஸ மட்டும் சென்ட் பண்ணுங்க என்றான் தீபக் பரபரப்பாக. ரொம்ப தேங்க்ஸ் தீபக் என்றாள் பவித்ரா. மறுநாள் பவித்ரா அனுப்பிய அட்ரஸை எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சியில் சென்று இறங்கினான் தீபக். வீட்டு விலாசத்தை விசாரித்துக் கொண்டு சென்றவனுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. வீட்டின் முன்பு தோரணங்களும் பந்தல்களும் போடப்பட்டிருந்தது. ஆண்களும் பெண்களும் உள்ளே செல்வதும் வேலைகள் செய்வதும் என பரபரப்பாக இருந்தனர். ஆனால் உள்ளே நிச்சயதார்த்தம் நடப்பதாக தெரியவில்லை. ஏதோ ஆளுக்கால் பேசிக்கொண்டு பிள்ளை வீட்டாரை சமாதானப்படுத்தி கொண்டிருந்ததாகவும் தெரிந்தது. அங்கிருந்த ஒரு பெரியவரிடம் விஷயத்தை கேட்டான். என்ன தம்பி சொல்றது, அந்த துளசி அம்மா 2வது பொண்ணுக்கு இருந்து இருந்து இப்பதான் ஒரு நல்ல வழி பிறந்ததுன்னு நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரம் பார்த்து யாரோ பையன் வீட்டு ஆளுங்க வந்து அவங்க மூத்த பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு மும்பைல ஏதோ தப்பான தொழில் செய்யறதாவும் அந்த பணத்துலதான் கல்யாணம் பண்றதாவும் சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு பையன் வீட்டு ஆளுங்க இந்த மானங்கெட்டவங்க குடும்பத்துல பொண்ணை கட்ட மாட்டோம்னு கிளம்புறாங்க. ஆனா பாவம் அந்த துளசி அம்மா, என் பொண்ணு அப்படிலாம் இல்ல, அவ ஏதோ கம்பெனில வேலைக்கு போறா, உழைச்சுதான் சம்பாதிக்கிறான்னு அழுதுட்டு இருக்காங்க என்றார். அமைதியாக உள்ளே சென்ற தீபக் அங்கு மாப்பிள்ளையின் தகப்பனாரிடம் கையெடுத்து வணங்கி அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். இவங்கதான் பவித்ராவோட அம்மா போல இருக்கு. நம்ம போட்டோல பார்த்ததை விட நேர்ல இன்னும் நல்லா இருக்காங்க. பாவம், என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா நிம்மதிதான் இல்ல அவங்களுக்கு என்று அவள் அருகில் சென்றான். அம்மா, நீங்க தான் பவித்ராவோட அம்மாவா? ஆமாப்பா, ஆமா. நீங்க என்று அவள் கண்களை துடைத்து கொண்டே தீபக்கை பார்த்தாள். அம்மா, என் பேரு தீபக், நான் மும்பைல இருந்து வரேன். தம்பி, எங்க பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா இவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. என் பொண்ண என்னென்னவோ தப்பா பேசுறாங்க. அவ புனிதமானவ, அவ உழைச்சுதான் சம்பாதிக்கிறான்னு சொல்லுங்க தம்பி. அவ எங்க வேலை பாக்குறான்னு சொல்லுங்க தம்பி என்று படபடத்தாள். ஆ, அவர் எப்படி சொல்லுவாரு என்று அங்கிருந்த ஒரு வெள்ளை வேட்டி கூற, ஏன் எதுக்கு என்றான் தீபக். எதுக்கா? அந்த பொண்ணு லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவ ஒழுக்கம் கெட்டவன்னு. நீங்க பாத்தீங்களா? ஆ, நான் பார்க்கல. ஆனா இதோ எங்க பங்காளி இவருதான் சொன்னாரு. தீபக் அந்த மனிதரை திரும்பி பார்த்தான். ஏன் சார், உங்களுக்கு எப்படி அது தெரியும்? ஆ, எனக்கு தெரியும், அவ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற பொண்ணு என்றான் அந்த மனிதன் கடகடவென. அப்ப நீங்க அங்க போனீங்களா என்றான் தீபக் அமைதியாக. அனைவரும் அந்த மனிதனை பார்த்த பார்வையில் அவன் தடுமாறி போனான். ஆ, இல்ல இல்ல, நான் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க என்று திரும்பி மாப்பிள்ளையின் தந்தையை பார்த்த தீபக், இப்படி யாரோ எதையோ சொல்றாங்கன்னு இப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் ஒரு பொண்ணை வர வச்சு நீங்க அதை நிறுத்தலாமா? அவ மனசு என்ன ஆகும் என்றான். தம்பி, அப்ப அந்த பெரிய பொண்ணு எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரல? அதுதான் நான் வந்திருக்கனே. என்ன சொல்றீங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை. நான் பவித்ராவோட புருஷன். என் கூட தான் பவித்ரா வேலை செய்யறா. நாங்க 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கறோம். அவளுக்கு லீவு இல்ல, அதனால அவ என்ன அனுப்பி வச்சா. தம்பி என்று அலறிய துளசியின் கைகளை பிடித்து கொண்டான் தீபக். ஆமா அத்தை, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. இதை நாங்க உங்ககிட்ட சொல்லல. ஏன்னா எங்க குடும்ப சூழ்நிலை, உங்க சூழ்நிலை இதெல்லாம் சரியானதும் சொல்லிக்கலான்னு இருந்துட்டோம். ஆனா கட்டாயம் நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வருவோம். துளசி மனதில் இன்ப வெள்ளம் பாய்ந்தது. அப்ப என்ன, வீட்டுக்கு மூத்த மருமகனே வந்து நின்னுட்டாரு, இனி சந்தோஷமா நிச்சயதார்த்தம் நடத்திடலாமே என்றார் ஐயர். கண்டிப்பா வாங்க தம்பி என்று மாப்பிள்ளையின் தந்தை தீபக்கை மகிழ்ச்சியாக அழைத்து செல்ல, இதையெல்லாம் தன் தங்கையின் கையில் இருந்த செல்போனில் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருந்த பவித்ராவின் கண்களில் நீர் தழும்பியது. 2 வருடத்தில் அழகான பட்டுப்புடவையும் நெற்றி நிறைய குங்குமமும் கழுத்தில் தாலியும் மின்ன ராதாவின் வளைகாப்பில் மிகவும் பிஸியாக இருந்தாள் அந்த வீட்டின் மருமகள் பவித்ரா. இத்துடன்
தாலி கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு விஎல் உங்கள் சகி.